வணக்கம் நண்பர்களே. செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இதுவரை இந்த கோர்ஸில் நாம் இமெயில் ஸ்ட்ரக்சர், சப்ஜெக்ட் லைனு, டு சிசி, பிசிசி, ரிப்ளை ஆல் ஃபார்வேர்டு, அதுக்கப்புறமா க்ரீட்டிங்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இமெயில் டோன், அந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸை பார்த்தோம். ஆனால் இப்போ ஒரு கொஸ்டின், இது எல்லாமே தெரியும், ஆனால் மெயில் எப்படி எழுத ஆரம்பிக்கிறது? இந்த சந்தேகம் எல்லா ஃப்ரெஷர்ஸ்க்கும் அண்ட் தென் ஜூனியர் இன்ஜினியர்ஸ்க்கும் இருக்கும். இன்னைக்கு லெசனில் நாம் தியரியை பற்றி பேச போகிறதில்ல, ரியல் இபிசி ப்ராஜெக்ட்ஸில் டெய்லி அனுப்புகிற இமெயில்ஸ் வச்சு எப்படி ப்ரொஃபஷ்னலாக மெயில் எழுதணுன்றதை கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? என்னோட 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் அனுப்புன அப்புறமா ரிவ்யூ பண்ண இல்லை ஸ்டடி பண்ண தௌசண்ட்ஸ் ஆஃப் மெயில்ஸ்லேருந்து பொதுவான சினாரியோஸை எடுத்துகிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த லெசன் முடிஞ்சக்கப்புறமா எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் ப்ரொஃபஷ்னலாக இமெயில் எழுத முடியும். ஓகேங்களா? பார்ட் 1, ப்ரொஃபஷ்னல் இமெயில் ஃபார்முலா. ஸோ ப்ரொஃபஷ்னல் இமெயில் எழுத ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் அதை 5C ஃபார்முலா அப்படின்வேன். ஃபஸ்ட்டு கண்டெக்ஸ்ட், இந்த மெயில் எதுக்கு? ஓகேங்களா? செகண்ட் கண்டென்ட், என்ன விஷயத்தை சொல்லுது? தேர்டு கன்ஃபர்மேஷன், என்ன பண்ணணும்? கம்ப்ளீஷன் டேட், எப்போ பண்ணணும்? கர்டசி, ப்ரொஃபஷ்னல் க்ளோசிங். இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் உங்கள் மெயில் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். எக்ஸாம்பிள் 1, டாக்குமெண்ட் ரிவ்யூ ரெக்வெஸ்ட். ஓகேங்களா? சுச்சுவேஷன், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியர் கேபிள் ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, லீட் இன்ஜினியர் ரிவ்யூ பண்ணணும். ஓகேங்களா? சப்ஜெக்ட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு பேர் ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் 1 இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கேபிள் ஷெடியூல், எஸ்ஏஎஸ் ஷெடியூல், ரிவிஷன் 02, ரிவ்யூ ரெக்வயர்டு. ஓகேங்களா? சப்ஜெக்ட் கிளியராக சொல்லுது இந்த ப்ராஜெக்டோட நேம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த வெர்டிக்கல் பார் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து பார்க்குறதுக்கு கிளியராக தெரியும் இந்த மாதிரி. ஓகேங்களா? கேபிள் ஷெடியூல், ரிவிஷன் 2, ரிவ்யூ ரெக்வயர்டு. ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் நேமு, செகண்ட் டிசிப்ளினு, அடுத்து வந்து டாக்குமெண்ட் நம்பர் வித் ரிவிஷன் டீட்டெயில்ஸு, ஃபோர்த்து ஆக்ஷன் ரெக்வயர்டு. இதை படிக்கும் பொழுது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சப்ஜெக்டை பார்த்த உடனே கிளியராக டீட்டெயில் தெரியும். சரி, யாருக்கு அனுப்பணும்? லீட் இன்ஜினியர்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னோட லீட் இன்ஜினியருக்கு கூட மெயில் ஐடியை நான் இங்கே அனுப்பிச்சிடணும். ஓகேங்களா? சிசி யாருக்கெல்லாம் வந்து தெரியணும்? இன்கேஸ் இந்த கேபிள் ஷெடியூலில் வேறு கேபிள் பிளாக் டயக்ராமில் வேறு யாராவது ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலோ, இல்லை லீட் டிசைனர் இருந்தாலும் அவரை சிசியில் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, என்ன பண்ணணும்? க்ரீட்டிங். ஓகேங்களா? ஸோ க்ரீட்டிங்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? டியர் லீட் இன்ஜினியர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு, ஸோ ஓப்பனிங் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டியர் லீட் இன்ஜினியர் அப்படின்னு பக்காவாக போட்டாச்சு. இப்போ ஓப்பனிங் என்ன சொல்லணும்னா, ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச்டு த ரிவைஸ்டு கேபிள் ஷெடியூல் ரிவிஷன் 02. அதுக்கு டாக்குமெண்ட் நம்பர் இருந்ததுன்னா பெஸ்ட், அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட் நம்பரை சப்ஜெக்ட்லையும் மென்ஷன் பண்ணிட்டா தேடும் போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, டாக்குமெண்ட் நம்பர் ஃபார் யுவர் ரிவ்யூ. ஓகே, ஸோ கண்டெக்ஸ்ட் கிளியராக இருக்குது. த ஃபாலோவிங் கமெண்ட்ஸ் have been incorporated. ஓகே, பாடியில் வேறு என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்றது அவங்களுக்கு புரியறதுக்காக. கேபிள் குவான்டிட்டி அப்டேட்டட். ஓகேங்களா? ஸோ ஜேபி நம்பர்ஸ் அப்டேட்டட், நியூ மாஸ்லிங் கேபினெட் ஆடட். ஸோ இதை நீங்கள் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரைட். தென் புல்லட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து வேறு இடத்துலேருந்து காப்பி பண்ணி போட்டால் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ அதை கொஞ்சம் க்ளீனப் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட், ஆக்ஷன் கிளியராக மென்ஷன் பண்ணுங்க. கைண்ட்லி ரிவ்யூ அண்ட் ப்ரொவைட் பை டுடே. ஓகேங்களா? இல்லை ஃப்ரைடே. ஸோ இல்லை டேட். ஓகேங்களா? அது மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த டேட்டை மட்டும் கொஞ்சம் போல்ட் ஆக்கிருக்கு. ஸோ பார்த்தோன்னே ஏதோ அட்ராக்டிவாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா இந்த டாக்குமெண்ட் நம்பர். ஸோ இது போல்டு எல்லா இடத்துக்கும் போட தேவையில்லை. பட் உங்களுக்கு வந்து இல்லை நான் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு தோணுச்சுன்னா போல்டு பண்ணிக்கோங்க. இல்லை ஜஸ்ட் லைக் தட் நார்மலாகவே நீங்கள் விட்டுடலாம். போல்டு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ தேங்க்யூ, பெஸ்ட் ரிகார்ட்ஸ். இங்கே வினோத் பாஸ்கரன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர். உங்களுக்கு இன்னும் என்ன வேணும்? மெயில் ஐடி, வெப்சைட்டு, கம்பெனி நேமு, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு அனுப்ப வேண்டியது தான். ஓகேங்களா? இந்த மெயிலில் என்ன நல்ல விஷயம் இருக்குது? சப்ஜெக்ட் தெளிவாக இருக்குது, க்ரீட்டிங் பக்காவாக இருக்குது,
ஓப்பனிங் தெளிவாக இருக்குது, புல்லட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம், டெட்லைன் கொடுத்துருக்குறோம், ப்ரொஃபஷனல் க்ளோசிங் இருக்குது. ஓகேங்களா? சரி. எக்ஸாம்பிள் 2, வெண்டார் கிளாரிஃபிகேஷன். சுச்சுவேஷன் என்னன்னா, வெண்டார் வந்து ஒரு டேட்டா ஷீட் அமைச்சிருக்காங்க, கிளாரிஃபிகேஷன் வேணும். ஓகேங்களா? ஸோ அதை போயிட்டு நீங்கள் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்லாம் போட்டு அனுப்பாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, அதே தான் ப்ராஜெக்ட் 1 இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வெண்டர் டாக்குமெண்ட் வந்து டாக்குமெண்ட் என்னது, ஸோ ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் டேட்டா ஷீட், அதுக்கு டாக்குமெண்ட் நம்பர் இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட் நம்பர். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, வெண்டர் கிளாரிஃபிகேஷன் ரெக்வயர்ட். ஓகேங்களா? டியர் வெண்டர் டீம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் greeting. இந்த இடத்துல டியர் வெண்டர் டீம், டியூரிங் அவர் ரிவ்யூ ஆஃப் த சப்மிட்டட் டேட்டா ஷீட், ஓகே, the following clarification is required. Measuring range, அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் அதே பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தேவை இந்த பாயிண்ட்டுக்கு? ஓகேங்களா? அடுத்ததாக வந்து கைண்ட்லி ப்ரொவைட். ஓகேங்களா? அதே ஆக்ஷன் பாயிண்ட். யுவர் கிளாரிஃபிகேஷன் பிஃபோர் 12th August to avoid any impact on engineering activities. Regards. அப்படியே. ஸோ இப்போ வேற வேற மெயிலில் எது மாறாதுன்னா, உங்களோட ப்ரொஃபஷனலோட greeting வந்து எல்லா மெயிலுக்குமே மாறிக்கிட்டே இருக்காது, ஒரே greeting தான் எல்லாத்துக்கும் வரும். ஸோ இது காமன். சப்ஜெக்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். டு சிசி எல்லாமே வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நான் பாருங்க பிசிசின்ற ஆப்ஷனை தொடவே இல்லை, அது ஒரு மூலையில் இருக்கு, அப்படியே இருக்கு, விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த greetings மாறும், கண்டெக்ஸ்ட் மாறும், அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற பாடி லைன் மாறும். ஓகேங்களா? ஓப்பனிங்கும் கண்டெக்ஸ்ட்டும் மாறும், ஆக்ஷனும் மாறும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 2. ஓகேங்களா? ஸோ கிளியராக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அமைச்சிருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் 3, கிளைண்ட் ரிவ்யூ கமெண்ட்ஸ். ஸோ சுச்சுவேஷன். ஓகேங்களா? கிளைண்ட் அனுப்பியிருக்கிறாங்க, ரிப்ளை பண்ணும். என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, அந்த கிளைண்ட்டோட ரெஸ்பான்ஸ்க்கு வந்து சிஆர்எஸ்னு ஒரு ஷீட் அமைச்சிருப்பாங்க ஜென்ரலாக. அது இல்லாமல் மெயிலில் கிளாரிஃபிகேஷன், கிளைண்ட் ஒரு கொரி கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களே சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணிட்டுப்பாங்க. நீங்கள் ரிப்ளை பண்ணும் பொழுது ஆர்இ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தனியாக வந்து சப்ஜெக்ட்லாம் போட தேவையில்ல, ஏன்னா அது வந்து ஒரே த்ரெட்டில் வந்து வந்துடும். ஓகேங்களா? சரி. இப்போ ஸோ டியர் டியர் கிளையண்ட் டீம் இல்லையா, டியர் மிஸ்டர் அவரோட நேம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு கிளையண்ட் நேம், நீங்கள் இந்த கிளையண்ட் நேம்னு அப்படியே அடிச்சு வைக்காதீங்க, அவரோட நேம் போடணும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ரிவ்யூ கமெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, we have addressed all comments during the latest review. Please find attached updated instrument index revision 0 for your review and approval. நான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்றதால எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் டாக்குமெண்ட்டாக சொல்கிறேன். உங்கள் டாக்குமெண்ட்டை போட்டுக்கிற அளவுக்கு கண்டிப்பாக அறிவு இருந்தால் தான் நீங்கள் இங்கே வந்து ஒர்க்கே பண்ண முடியும். ஸோ அவ்வளவு ஒன்றும் தெரியாதவங்களாம் உங்களை நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்ததாக பெஸ்ட் ரிகார்ட்ஸ் வழக்கம் போல் நீங்கள் தான் சொல்லுவீங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து இதில் ஏன் ஆக்ஷன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொன்னாங்க, நம்ம செஞ்சிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரிவ்யூ ஃபார் அப்ரூவல்னு கொடுத்தாச்சு. அப்போ இங்கே என்ன சொல்லணும், ஆன் ஆர் பிஃபோர் அப்படின்னு நீங்கள் ஜென்ரலாக போட்டாலும் ஓகே தான். பட் ஏன் போட தேவையில்லை அப்படின்னா, கிளைண்ட் கிட்ட போயிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி டெட்லைனோ இல்லை எதுவும் கொடுக்கறது ஒரு மாதிரி ரெஸ்பெக்டாக இருக்காது. இன்னொன்று என்னென்னா, டிரான்ஸ்மிட்டல் நீங்கள் கொடுத்தோன்னே இத்தனை டேட்டுக்குள்ளே அவங்க ரிவ்யூ பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால் யூ கேனாட் ஃபோர்ஸ் தெம் டு கிவ் வித்தின் சம் பர்டிகுலர் டைம். அதனால் நீங்கள் அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு மெயில் எழுதுங்க. ஓகேங்களா? எப்பயுமே வந்து ஆல்ரெடி சென்ட்டு, ஆல்ரெடி இன்ஃபார்ம்டு, இந்த மாதிரி வந்து லோக்கலாக எழுதிடாதீங்க. ஐ மீன் லோக்கல்ன்ற சென்ஸ் நான் ப்ரொஃபஷனல் ஃபார்மேட்டில் எழுதிடாதீங்க. அடுத்ததாக இன்டர்னல் கோஆர்டினேஷன் எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ப்ராசஸ் டீமோட டேட்டா வேணும். ஓகேங்களா? ரெக்வெஸ்ட் ஃபார் அப்டேட்டட் ப்ராசஸ் டேட்டா. அப்போ சப்ஜெக்ட் என்ன வைப்பீங்க? ஸோ ப்ராஜெக்ட் நேமு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அனுப்புவீங்க, இங்கே டிசிப்ளின் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லாமல் அந்த டாக்குமெண்ட் நேம். ஓகேங்களா? ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர். ஓகே, போட்டுட்டு ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர்ஸ் டேட்டா ஷீட்ஸ், அந்த டேட்டா ஷீட்ஸ்ன்ற வேர்டு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ் டேட்டா ரெக்வயர்ட், ப்ராசஸ் டேட்டா ரெக்வெஸ்ட். ஓகேங்களா? டியர் ப்ராஜெக்ட்
டீம். ஓகேங்களா, டியர் ப்ராசஸ் டீம். ஓகே, இப்போ இங்கே யாரை டூல் வைப்பீங்க? ஜென்ரலாக இந்த மாதிரியான விஷயத்துக்கு அந்த பர்டிகுலர் பேக்கேஜ் பார்க்குற இன்ஜினியர். அப்படி இல்லை உங்களுக்கு அவர் யாருன்னு தெரில அப்படின்னா உங்களோட ப்ராசஸ் இன்ஜினியருக்கே போட்டுட்டு கண்டென்ட்டில் ப்ளீஸ் டைரக்ட் த மெயில் டு த ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெஸ்பெக்டிவ் இன்ஜினியர் அப்படின்றத ஒரு வேர்டு கீழே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, request for updated for completion of the instrument data sheets we require the latest process data. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை ஃபில் பண்றோம். ஓகேங்களா, we require the latest process data. Kindly provide the updated process data by Wednesday to proceed with the remaining engineering activities. Your support is highly appreciated. ஸோ ரிகார்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் யார் அனுப்புறீங்களோ அவங்க. ஸோ இந்த மெயில் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது, கிளியராக இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, டெட்லைன் இருக்குது. ஓகேங்களா, சரி. எக்ஸாம்பிள் 5 ரிமைண்டர் மெயில். சுச்சுவேஷன் என்னன்னா 3 நாளாக ரிப்ளையே இல்லை, ரிமைண்டர் அனுப்பணும். ஓகேங்களா, ஸோ ரிமைண்டர் என்ன பண்ணுங்க, இந்த ப்ராஜெக்ட் 1 இது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருப்பீங்களா அதை தான் திரும்ப ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. ஃபார்வர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்லி ரிமைண்டர் அப்படின்னு போட்டுருங்க. ஓகேங்களா, போட்டுட்டு இப்போ ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரிமைண்டருக்கு எப்பயுமே ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஓகே அவங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டில் இருக்காங்க போல அப்படின்றது கொஞ்சம் புரியும். ஸோ அதுக்கு எப்படி அனுப்பணும் அப்படின்னா கிரீட்டிங்ஸ் உங்களுக்கு இப்போ எப்படி போடணும்னு தெரியும், இதே சுச்சுவேஷனே போடலாம். திஸ் ஜென்டில் ரிமைண்டர். ஓகேங்களா, இதை அப்படியே எழுதுங்க. this is a gentle reminder regarding our previous email dated so and so. ஓகேங்களா, so kindly provide your review comments at the earliest. ஓகேங்களா, என்ன சொல்லலாம், என்ன வேணுமோ. ஓகேங்களா, நான் என்ன பண்ணியிருக்கேன் அவங்க கிட்ட வந்து ப்ராசஸ் டேட்டா கேட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கைண்ட்லி ப்ரொவைட் த ப்ராசஸ் டேட்டா அட் த earliest டு அவாய்ட் டிலே இன் இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ சிம்பிளாக கைண்ட்லி ப்ரொவைட் த ப்ராசஸ் டேட்டா. ஓகே, இந்த இடத்துல அதை மட்டும் மாற்றிடலாம். at the earliest to avoid delay in engineering activities. Please ignore this email if already responded. ஓகேங்களா, ஸோ அவங்க இந்த மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எது பண்ணியிருந்தாங்க இதில் அதெல்லாம் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னாலும் இந்த வார்த்தையை சேஃபர் சைடு போட்டுருங்க. ஓகேங்களா, ஆஸ் யூஷுவல் ஆஃப்டர் தட் தேங்க்யூ. ஓகேங்களா, இங்கேயுமே இங்கே நம்ம டெட்லைன் கொடுத்துறது வந்து அதை விட வந்து ப்ரையாரிட்டி என்னன்னா ஆஸ் ஏர்லியஸ்ட் அட் த ஏர்லியஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் சீக்கிரமா. ஓகேங்களா, நான் எனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுங்கன்னு கொஞ்சம் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, ஸோ இது வந்து ப்ளீஸ் இக்னோர் திஸ் இமெயில் வந்து இது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நல்ல ப்ராக்டிஸ். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து எக்ஸாம்பிள் 6 எஸ்கலேஷன் மெயில். ஸோ வெண்டார் வந்து ரொம்ப டிலே பண்ணுறாங்க, அப்போ இன்ஜினியர் மேனேஜருக்கு ஒரு மெயில். ஓகேங்களா, ஸோ சப்ஜெக்ட் என்ன பண்ணுவீங்க, ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டட் டேட்டா ஷீட்ஸ். ஓகேங்களா, ஸோ வெண்டார் டேட்டா. ஓகேங்களா, என்ன பண்ணுங்க, சப்ஜெக்டில் இன்ஜினியரிங் டிலே டியூ டு பெண்டிங் வெண்டார் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்டை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் போடுற வெண்டார் வந்து இன்புட்டை தரல இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து. ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு டூவில் சிசியில் உங்கள் லீட் இன்ஜினியர், அதுக்கப்புறமா வந்து உங்களோட டீமில் ரெஸ்பெக்டாக ஒர்க் பண்ணுறவங்க டீமு, ப்ராசஸ் டீம். ஓகேவா, அவங்கள ஆட் பண்ணிக்கிறதா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டியர் இன்ஜினியரிங் மேனேஜர், ஏன்னா இது இன்டர்னலாக அனுப்புகிற மெயில். ஓகேங்களா, ஸோ டியர் இன்ஜினியரிங் மேனேஜர், the request vendor documents are still pending despite repeated follow-up. The delay is affecting instrument data sheet completion. ஓகேங்களா, அந்த மாதிரி அந்த ஸ்டோரி புட்டப் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் லைக் ஸ்டோரி போடணும்னு தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. கண்டெக்ஸ்ட்டை கரெக்டாக டைப் பண்ணணும். ஸோ த ரெக்வயர்ட் வெண்டர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஸ்டில் பெண்டிங் டிஸ்பைட் ரிப்பீட்டட் ஃபாலோ கொடுக்கல. த டிலே இஸ் அஃபெக்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டா ஷீட் கம்ப்ளீஷன் அண்ட் மே இம்பாக்ட் த ஓவரால் இன்ஜினியரிங் ஷெட்யூல். என்ன ப்ராப்ளம்ன்றதை கிளியராக சொல்லிட்டோம். We request your support to expedite the document submission or document submission from vendor. கிளியராக போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், ஸோ இன்ஜினியரிங் மேனேஜர் ஹை லெவலுக்கு எஸ்கலேட் பண்ணியாச்சு, ஹீ வில் டேக் கேர். ஸோ நம்ம வெண்டாரை குறை சொல்லலை, இதில் எமோஷன் எதுவுமே கொண்டு வரல, வெண்டார் மேலே ப்ளேம் எதுவும் பண்ணலை, நம்ம ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் சொல்கிறோம், கிளியராக சொல்கிறோம். அதனால் என்ன இம்பாக்ட்ன்றதை இன்ஜினியரிங் மேனேஜருக்கு சொல்லிடுறோம். ஓகேங்களா, சரி. ப்ரொஃபஷனலிசமில் பொலைட்னஸையும் ரெஸ்பெக்டையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு தான் உங்களுக்கு சில வேர்ட்ஸ் இருக்குது. கைண்ட்லி. ஓகே, இந்த வேர்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ். ப்ளீஸ். ஓகே, மே ஐ ரெக்வெஸ்ட். ஓகே, சாரி, குட் யூ ப்ளீஸ்.
ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச்ட் வித் ரெஃபரன்ஸ் டு ஏதாவது மெயிலோ இல்லை டிஸ்கஷனோ எது ஓகேங்களா. ஃபர்தர் டு ஓகே ஆஸ் டிஸ்கஸ்ட் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நடந்த ஒரு டிஸ்கஷனோ இல்லை ஒரு மீட்டிங்கை பேஸ் பண்ணியோ யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அதுக்கப்புறமா ஃபார் யுவர் வியூ, ஃபார் யுவர் அப்ரூவல், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. ஷுட் யூ ரெக்வயர் உங்களுக்கு தேவைப்பட்டா அப்படின்றதுக்கான எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், மச் அப்ரிஷியேட்டட். இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணுற வேர்ட்ஸ் ஆசப், இமீடியட்லி, வை, யூ ஃபெயில்ட், யூ டிலேட், திஸ் இஸ் யுவர் மிஸ்டேக், சென்ட் நவ், அர்ஜென்ட். இந்த மாதிரி அவங்கள வந்து யூனோ டோன்ட் புட் தம் இன் அ நெகட்டிவ் சுச்சுவேஷன். அந்த மாதிரி நம்ம ஒரு அவங்கள வந்து ஒரு பழி சொல்கிற ஒரு பிளேமிங் கேம் நம்ம இங்கே பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது உங்களுக்கு ஒரு அட்வைஸ். ஓகேங்களா. இது வந்து இன்ஜினியரிங் மேல் எழுத தெரியுமான்னு எந்த இன்டர்வியூலையும் இது வரைக்கும் என்னை கேட்டது கிடையாது. உங்களையும் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது உங்களோட மெயில் கம்யூனிகேஷன் சூப்பராக இருந்துச்சுன்னா யூ வில் பிகம் உங்களோட விசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டீமில் இந்த பர்சன் ஒர்க் பண்ணுறாரு, செம்ம கிளாரிட்டியாக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரொஃபஷனலிசம், நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட கம்யூனிகேஷன் குவாலிட்டி இது எல்லாமே நீங்கள் எழுதுகிற மெயிலில் வெளியே வரும். அது உங்களோட வளர்ச்சிக்கு மிகவும் உதவும். சரிங்களா. ஸோ இன்றைய லெசன்ஸில் ப்ரொஃபஷனல் இமெயில் ஃபார்முலா 5Cs பார்த்தோம். டாக்குமெண்ட் ரிவ்யூ மெயில் எக்ஸாம்பிள் பார்த்தோம். வெண்டர் கிளாரிஃபிகேஷன் மெயில் பார்த்தோம். கிளையண்ட் கம்யூனிகேஷன் மெயில் பார்த்தோம். இன்டர்னல் கோஆர்டினேஷன் மெயில் பார்த்தோம். ரிமைண்டர் மெயில் பார்த்தோம். எஸ்கலேஷன் மெயில் பார்த்தோம். ப்ரொஃபஷனல் வேர்ட்ஸ் அண்ட் காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஓகேங்களா. ஒரு ப்ரொஃபஷனல் இமெயிலோட நோக்கம் வந்து அழகா எஸ்ஏ மாதிரி ரைட்டப் எழுதுறது கிடையாது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் கரெக்டான ஆக்ஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணுறது. ஓகேங்களா. சரி, அடுத்த லெசனில் நாம் ப்ரொஃபஷனல் இமெயில் டெம்ப்ளேட்ஸ் ஃபார் எவ்ரி இபிசி டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல், பைப்பிங், ப்ராசஸ், சிவில், மெக்கானிக்கல், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், கமிஷனிங், வெண்டர், அப்புறம் கிளையண்ட் கம்யூனிகேஷனுக்கு ரெடி டு யூஸ் மெயில் டெம்ப்ளேட்ஸை லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த லெசன் உங்கள் வியூவர்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது வினோத் பாஸ்கரன்.